வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் ஃபைபர் ஆப்ரேட்டர் போர்ட்டலில் புதுசாக ஒரு பிளானை எப்படி கஸ்டமர் கேருக்கு மெயில் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். புதுசாக நீங்கள் இப்போ ஒரு டிக் ஐடி போட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஐடியில் டிஃபால்ட்டாக அந்த 20 Mbps, 40 Mbps, 75, 100, 150 இந்த 5 பிளானுமே கண்டிப்பாக உங்கள் ஐடியில் டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்குதும். அதே மாதிரி இந்த 5 பிளானையுமே 3 மந்த்து, 6 மந்த்து, 12 மந்த்து நம்ம மெயில் பண்ணி நம்ம ஆப்ரேட்டர் போர்ட்டல்லையும் சரி, கஸ்டமர் போர்ட்டல்லையும் சரி ஆட் பண்ணிக்கிட முடியும். அதே மாதிரி நமக்கு டிஃபால்ட்டாகவே நமக்கு ஆப்ரேட்டர் போர்ட்டலில் 150 Mbps வரை தான் நமக்கு மேக்ஸிமம் பிளான் வந்து அவைலபிள் இருக்கும். இன்கேஸ் உங்கள் கஸ்டமர் வந்து 200 Mbps, 250 Mbpsக்கு மேலே பிளான் கேட்குறாங்க அப்படின்னா அப் டு 300 Mbps வரை நம்ம உங்கள் பேண்ட்வித் அதாவது உங்கள் ஃப்ரான்ச்சைசி பேண்ட்வித் அவைலபிளை பொறுத்து நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளான் அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆப்ரேட்டர் போர்ட்டலில் ஆட் பண்ணுவாங்க. அதையுமே எப்படி நம்ம மெயில் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கஸ்டமர் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆப்ரேட்டரோட போர்ட்டல் மட்டும்தான் நம்ம எப்படி மெயில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதனால் கஸ்டமருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் மெயில் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் ஆப்ரேட்டர் ஐடியில் என்ன ஜிமெயில் ஐடி, என்ன மொபைல் நம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியிலேருந்து மெயில் பண்ணுங்கள். நீங்கள் மெயில் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கஸ்டமர் கேருக்கு நீங்கள் ஐடியில் ஆட் பண்ணியிருக்க மொபைல் நம்பர்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஐடியிலேருந்து மெயில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேர் கால் பண்ணி அப்டேட் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஐடிக்கு அந்த பிளான் வந்து அப்டேட் ஆகும். இதுதான் நமக்கு இதுக்குள்ளே நம்ம பிளான் ஆட் பண்ணக்குள்ளே ப்ரொசீஜரு. இப்போ வாங்க நம்ம எப்படி மெயில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிக் ஃபைபருக்குள்ளே மெயில் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஆப்ரேட்டர் போர்ட்டலில் கொடுத்த இமெயில் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. அதில் கம்போஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 2ன்னு ஷோ ஆகும். இந்த 2ல் நம்ம டிக் ஃபைபர் கஸ்டமர் கேருக்குள்ளே இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா rotn@tickfiber.in இதுதான் நம்ம டிக் ஃபைபருக்குள்ளே ஜிமெயில் ஐடி. இப்போ சப்ஜெக்டில் வந்து ஆட் பிளான்ஸ் டு மை ஆப்ரேட்டர் போர்ட்டல் நீங்கள் தமிழில் கூட டைப் பண்ணி தாராளமாக சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஐடியில் ஆட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் டிக் ஐடியை மென்ஷன் பண்ணணும். டிக் ஐடின்னு என்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு நான் உதாரணமாக எங்கள் ஃப்ரான்ச்சைஸியில் உள்ள ஒரு நார்மலாக ஒரு ஐடியை என்ட்ரு பண்ணுறேன். டிக் SNKL 7733 சும்மா ஒரு ஐடியை வந்து நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளானை ஆட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பிளானை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் பிளானை என்ட்ரு பண்ணுவோம். டிக்கு பிரான்ஸ் 20 Mbps அன்லிமிட்டெட் 299 இது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்கக்கூடிய பிளான், பேசிக் பிளானு. இதுக்கப்புறம் இந்த பிளானை நீங்கள் 6 மந்த்துக்கு கேட்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ப்ராக்கெட் போட்டு 6 மந்த் அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் இதையே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டில் இந்த 6 மந்த் எடுத்து 12 மந்த் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மறுபடி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 6 மந்த் எடுத்து 3 மந்த் போடும். அதாவது 3 மந்த்து, 12 மந்த்து, 6 மந்த்து நார்மலாக அந்த கேட்டகரி படி நமக்கு ஐடியில் ஆட் ஆயிரும். இது வந்து நமக்கு ஓடிடியோடு இருக்க பிளான். அதாவது இதுக்கு நமக்கு எடுக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 + GST ப்ளஸ் ஒரு 29 rupees ஆட் ஆகும். அது எதுக்கு அப்படின்னா அந்த ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடிக்கு. அப்போது டோட்டலாக கஸ்டமர் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 382 ரூபா கஸ்டமர் வந்து ஜிஎஸ்டியோட பே பண்ணுவாங்க. இது வந்து இந்த பிளானுக்குள்ளே அமௌண்ட்டு. அதே மாதிரி கஸ்டமர் வந்து கேமராக்கு தான் போட்டிருக்கிறாங்க, ஓடிடி வேண்டாம், நார்மல் இன்டர்நெட்டுக்குள்ள அமௌண்ட்டு மட்டும் கட்டுற மாதிரி அப்படின்னா சேம் இதே தான். என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த டிக் பிரான்ஸ்னு போட்டிருக்க இடத்துல WOT போட்டு செமிகோலன் 20 Mbps அன்லிமிட்டெட் 299 போட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 1 மந்த் பிளானு வித்தவுட் ஓடிடி. இதுக்கு என்ன அமௌண்ட்டு கஸ்டமர் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 353 ரூபா கஸ்டமர் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 1 மந்த் பிளான். இதே 6 மந்த்துக்கு வேணும்னா 6 மந்த்து 3 மந்த்து 12 மந்த்து சேம் இதே ப்ரொசீஜர் தான். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் வந்து 3 மந்த் போட்டிங்கன்னா 3 மந்த்து, 6 மந்த்துன்னு போட்டிங்கன்னா 6 மந்த்து, 12 மந்த்து போட்டிங்கன்னா 12 மந்த். இது வந்து ஆட் ஆயிரும். இவ்வளோ தான் நமக்குடைய ப்ரொசீஜர். இதுதான் நம்ம எப்படி மெயில் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ப்ரொசீஜர். இதிலே சேம் நீங்கள் இதுக்கு அடுத்து 40 Mbps 75 Mbps 100 150 இது எல்லா பிளானுக்குமே இந்த ப்ரொசீஜர் தான். நீங்கள் என்ன நேமோ அதை மட்டும் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா எத்தனை MBPS அதை மட்டும் கூட போட்டால் கூட போதும். இதுக்கப்புறம் ஒரு சில கஸ்டமர் வந்து 150 Mbpsக்கு மேலே பிளான் கேட்குறாங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து 200 Mbps கேட்குறாங்க. அப்போ டிக்கு செமிகோலன் 200 Mbps அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் என்ன ப்ரைஸு நீங்கள் அந்த பிளானுக்கு எதிர்பார்க்குறீங்க. அதாவது இப்போ நீங்கள் 200 Mbps பிளானை ஒரு 1000 ரூபாய்க்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 999 இது கொடுங்க. இந்த 1000 ரூபாய்க்கு நமக்கு இந்த 200 Mbps அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா சேம் இதே ப்ரைஸ்க்கு நம்ம ஆப்ரேட்டர் போர்ட்டலில் ஆட் ஆகிரும். இல்லை அப்படின்னா அவங்க சைடு இந்த 200 Mbpsக்கு என்ன கோட் வந்து ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரைஸுக்கு இந்த ஐடியில் வந்து ஆட் ஆகும். நம்மளுமே 250 Mbps 199க்கு ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். பட் நமக்கு அந்த பிளான் வந்து அவைலபிள் இல்லை. அதனால் அந்த பிளான் என்ன ப்ரைஸில் இருந்ததோ அந்த ப்ரைஸ்க்கு நம்ம ஐடியில் ஆட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் 150 Mbpsக்கு மேலே பிளான் உங்கள் ஐடியில் ஆட் பண்ணும்போது உங்கள் ஃப்ரான்ச்சைசி சைடு பேண்ட்வித்தில் ஃப்ரீ இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது உங்கள் ஃப்ரான்ச்சைசியில் பேண்ட்வித்தில் 200 Mbpsக்கு ஸ்பேஸ் இருக்குதா அப்படிங்கிறதையுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த 300 Mbps பிளான்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜரு. இப்போ நீங்கள் மெயில் பண்ணிட்டு இந்த இதை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கைண்ட்லி ஆட் திஸ் பிளான்ஸ் டு மை போர்ட்டல் அப்படின்னு என்ட்ரு பண்ணி ஆப்ரேட்டர் போர்ட்டல்னு என்ட்ரு பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு இந்த மெயில் வந்து சென்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து கால் பண்ணி மெயில் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த பிளானை இந்த ப்ரைஸில் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த ப்ரைஸ்க்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஆப்ரேட்டர் இப்போ ஐடியில் ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் டிக் ஃபைபர் ஐடியிலேருந்து நம்ம டிக் ஃபைபர் ஜிமெயிலேருந்து ஒரு ரிப்ளை வரும் கண்டிப்பாக. அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் ஆப்ரேட்டர் கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் டிக் ஃபைபர் அஸ் யுவர் ரிக்வெஸ்ட் மென்ஷன்டு பிளான்ஸ் ஆர் ஆடட் அப்படின்னு டிக் ஃபைபர் சைட்லேருந்து நமக்கு ஒரு ரிப்ளை மெயில் வந்து வரும். இதுக்கப்புறம் உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணி இப்போ உங்கள் ஐடி ஓப்பன் பண்ண உடனே பிளான் அப்படிங்கிறதுல அவைலபிள் பிளானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்கள் ஐடியில் என்னென்ன பிளான்லாம் இருக்குதோ அது ஃபுல் லிஸ்ட்டுமே இதில் ஷோ ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த WOT 40 Mbps அன்லிமிட்டெட் 399 இது வந்து வித்தவுட் ஓடிடியில் நம்ம மெயில் பண்ணி வாங்கியிருக்கிறோம். இதிலே நமக்கு 6 மந்த் பிளானுமே இருக்கும். அது எங்கே இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா டிக் கோல்டு 75 Mbps அன்லிமிட்டெட் 499 6 மந்த்து 3 மந்த்து அதே மாதிரி 12 மந்த்து. இந்த 12 மந்த்துக்குமே எல்லா பிளான்லேயுமே ஆட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் வித்தவுட் ஓடிடியில் வந்து இந்த WOT 75 Mbps அன்லிமிட்டெட் 499 இது வந்து நமக்கு 1 மந்த். இதிலே 6 மந்த்துமே ஆட் ஆகிருக்கும். இருங்க செக் பண்ணுறேன். நீங்கள் தேவைன்னா அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிங்கன்னா கூட அந்த ஸ்பீடை என்ட்ரு பண்ணிங்கன்னா கூட அந்த பிளான் எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் WOT 75 Mbps அன்லிமிட்டெட் 499 6 மந்த். இது வந்து நமக்கு வித்தவுட் ஓடிடியில் இந்த பிளான் வந்து 6 மந்த்து ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஐடியில் 300 Mbps பிளானுமே இருக்குது. 300ன்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இது வந்து
வித்தவுட்டு ஓடிடி. இந்த WOTன்னு இருக்குல்ல, இது வந்து வித்தவுட் ஓடிடி 1 மந்த்து உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்க்கும்போது 1414 ரூபா வரும் இந்த 300 MBS பிளானு. சேம் இது வந்து வித் ஓடிடி. இதில் வந்து எக்ஸ்ட்ரா 30 ரூபா வரும் அந்த ஹாட் ஸ்டாருக்கு. இவ்வளோ தான். இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக நீங்கள் எப்படி நம்ம ஆப்ரேட்டர் போர்ட்டலில் மெயில் பண்ணி பிளானை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து மெயில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரிப்ளை வரும். நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல்லேருந்து ஜிமெயிலேருந்து மெயில் பண்ணும்போது மட்டும்தான் பிளானுமே அவங்க சைட்லேருந்து ஆட் பண்ணுவாங்க. மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக டவுட் இருக்காது, என்ன உங்களுக்கு புரியாது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளானில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.